ஜெபம் செய்வோம். ஏசப்பா சோதரன் சோதரன் ஏசப்பா, இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த 5ஆம் வார்த்தைக்கோசம் நன்றி ராஜா. அப்பா நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க சப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். எடுத்தவர்கள் வாசிங்கள் 19-28. 19வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்கள். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் வாசி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19:28-29. இப்போ ஏசப்பா சொல்கிறாரு சிலுவையில் வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்றாரு. அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா, அங்கே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்படுது. ஏசப்பா வாயாண்ட அதை நீட்டுறாங்க தண்ணி. இப்போ அங்கே ஏசப்பா மாம்சத்துக்குரிய தாகத்தை சொல்லலை, ஆத்மா பாரம் ஆத்மா தாகம்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்மா தாகம்னா அப்போ ஒரு அழிந்து போகிற ஆத்மாக்கெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாம் பரலோகம் வரணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு. அப்போ நிறையா இயேசு அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் சத்தியத்தை சொல்லணும். அப்போ நம்ம எங்கே போனாலும், வேலையில் போனாலும் ஏசப்பா பற்றி இயேசு உங்களை நேசிக்கிறார் சத்தியத்தை சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம சத்தியத்தை சொல்லும் போது கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வழியில் வருவாங்க. இப்போ நம்ம ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தும் போது ஏசப்பா மேலேருந்து மகிமைப்படுவார். ஏசப்பா எனக்காக என் பிள்ளை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மகிமைப்படுவார். அப்போ நம்ம ஏசப்பா சிலுவையில் சொல்லும் போது வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்காக தாகமாக இருக்கிறேன்றார். இப்போ அந்த ஆத்மா பாரம் நம்மளுக்குள்ளே வரணும். இப்போ நிறையா அழிந்து போகிற ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் சத்தியத்தை சொல்லணும், தேடி போய்ட்டு நம்மளே சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார், என் கண்ணீரை துடைச்ச தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அவங்கள சத்தியத்தின்படி வழி நடத்தும் போது ஏசப்பா மகிமைப்படுவார். பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது நம்மளை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும் போது அங்கே கண்டிப்பாக ஒரு கிரியை நடக்கும். நம்மளால் எதுவும் முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த நம்மளுக்கு கிருபை செய்வார். அது சொல்கிறாரு, என் காரியத்தை முடிக்க நான் யாரை அனுப்புவேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஏசப்பானை கேட்கணும், ஏசப்பா நீங்கள் என்னை அனுப்புங்க ஏசப்பா, ஒரு இந்தியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஏசப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா பாரம் வரும்போது ஏசப்பா உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவார், ஆத்மாக்களும் உனக்கு தருவார். அப்போ நம்ம ஆத்மாக்கள் சர்ச்சைக்கிட்டுன்னு வந்து தேவனுடைய வழியில் பிரவேசித்து நித்திய வாழ்வே அங்கே வாழ வைக்கணும்னா அப்போ ஆத்மாக்கள் நம்ம இட்டுன்னு வரணும், ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும். இப்போ நம்ம ஒருத்தர் சத்தியத்தின்படி உறுதியாக நல்லா வழியில் நடத்திட்டா அப்போ அவங்க இன்னொருத்தரை உருவாக்குவாங்க. இப்போ நம்ம சத்தியத்தின்படி இந்த சத்தியத்தை சொல்லி அவங்கள உருவாக்கிட்டோன்னா அப்போ இன்னொருத்தர் அவங்க உருவாக்குவாங்க, அப்படி இன்னொருத்தரை உருவாக்குவாங்க. அப்படி தான் இப்போ இந்த சித்தால பக்கத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா அப்போ நம்ம மூலிமா உங்கள் மூலிமா ஏசப்பா அது இது பண்ண விரும்புகிறாரு. அப்போ நம்மளும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த நம்மளுக்குள்ள ஒரு பாரம் வரணும். அப்போ நீங்கள் ஏசப்பானை கேட்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆத்மாக ஆதாயப்படுத்துவோம். அப்போ எடுத்துருவல் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இது இல்லை யோவான் 10ஆம் அதிகாரம் 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னா இப்போ இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, இப்போ கிறிஸ்தவனும் பார்த்தோன்னா இப்போ 2% 1% தான் கிறிஸ்தவங்களே இருக்கிறாங்க. அப்போ இன்னும் இயேசு அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாவத்தில் முழுங்கி இயேசுவை நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருளில் முழுங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம சத்தியத்தை சொல்லும் போது கண்டிப்பாக ஏசப்பா அவங்கள ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர உதவி செய்வார்.
அதேமாரி நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதும், நம்ம மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு பரலோகம் போனால் போதும்னு இல்லை. ஏசப்பா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை கேட்பாரு, அப்பா நீ பூமியில் இருக்கும்போது நீ கேட்டது எல்லாமே தந்தனப்பா, எனக்காக என்னப்பா பண்ணன்னு கேட்பாரு. அப்போ அந்த டைமில் நம்ம தலை குனிந்து போகாமல் ஏசப்பா கோசம் ஆத்துமாக்கள் தான் இட்டுன்னு போக முடியும். நம்ம ஆத்துமாக்கள் இட்டுன்னு போகும்போது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப மகிமைப்படுவார். இப்போ வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களை நம்ம இந்த சித்தால பகுதியில் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ சுவிசேஷத்தை சொல்லும் போது நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மைப்பனமாகவும் இருப்பேன் என்று. அப்பொழுதுனா அப்போ இப்போ இங்கே ஃபுல்லாக கிறிஸ்தவங்களாம் ஆகிடுவாங்க, ஒரே மந்தியாக நம்ம இருப்போம். அப்போ ஒரே மைப்பனமும் இயேசு ராஜா இருப்பார். அப்போ நம்ம எல்லாருமே சத்தியத்தை சொல்லி கிறிஸ்தவங்களாக ஆகணும். எல்லோரும் இயேசு ராஜா ஒரே மைப்பனமாக இருப்பார். அதுதான் சொல்கிறது தாகம். அந்த தாகத்தை நம்ம தீர்க்கணும், ஏசப்பா தாகத்தை தீர்க்கணும். அப்போ நிறையா ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயப்படுத்தணும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ளே வரும்போது அவர் பேசி அவர் ஆத்துமாக்களை இட்டுன்னு வருவார். அப்போ நம்ம அதுக்கோசம் ஜெபிக்கணும். நம்மளும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்மளுக்குள்ள ஒரு பாரம் வரணும். தாகம் தாகம் என்றே